Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 பாட்டனி தாவரவியல். இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் क्वेश्चन. சோ இது half yearly exam 2024 and 25 கானது 70 க்கு 65 plus மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்ன क्वेश्चंस படிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சாப்டர் 1ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல question number 26 அதுக்கு முன்னாடி இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லா சாப்டர்லயும் கம்பல்சரி. ஓகே, மத்தபடி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா புக் பேக்ல 26 29 33 35 36 38 40 43 48 51 56 57 59 61 62. இன்சைட் பாத்தீங்கன்னா draw and label the structure of embryo sac, அதாவது கருமுட்டையினுடைய படம் வரைந்து பாகம் குறிக்கிறது. அப்புறம் வந்து draw and label the diagram of what? First cell of male gametophyte, அதாவது ஆண் gametophyte, முதல் செல் ஆண் gametophyteக்கான படம் வரைந்து பாகம் குறிக்கிறது. அப்புறம் TS of mature anther, முதிர்ந்த மகரந்தத்தினுடைய குறுக்குவெட்டு தோற்றம். அப்புறம் சாப்டர் 2ல வந்து புக் பேக் क्वेश्चंस வந்து 22 24 25 26 27 வரிசையா. இதுல ஒரு क्वेश्चन மட்டும் 23 வேண்டாம். அப்புறம் 30 32 34 36. அப்புறம் பிளியோட்ரோபின்னா என்ன, தமிழ்ல அது பிளியோட்ரோபி என்றால் என்ன. அப்புறம் டிஃபைன் அட்டாவிசம், மூதாதையர் பண்பு வரையறு. சாப்டர் 3ல புக் பேக் क्वेश्चंस 29 31 32 33 35 37 39 41 43 45 51 முடிஞ்சா 47 and 55 பாருங்க. இன்சைட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஜம்பிங் ஆர் வாக்கிங் ஜீன்ஸ்னா என்ன, தமிழ்ல நடைபயிற்சி மரபணுக்கள் என்றால் என்ன. அப்புறம் டிஃபரன்ஷியேட் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர், இணைப்பு மற்றும் கடக்கும் இல்லையா, அதை வந்து வேறுபடுத்துறது. What is meant by recombination, மறு சேர்க்கை என்றால் என்ன. அப்புறம் ஜொனாரா 64 நோட் ஆன் ஜொனாரா 64, ஜொனாரா 64 குறிப்பு வரைக. What are multiple alleles, பல அல்லீல்கள் என்றால் என்ன. ஓகே, அடுத்து சாப்டர் 4ல புக் பேக் क्वेश्चन 17 19 20 21 22 23 25 28 29. இன்சைட் क्वेश्चन பாத்தீங்கன்னா சிங்கிள் செல் புரோட்டீன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன. ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன, அதனுடைய வகைகளை கூறு. அப்புறம் name the enzymes involved in genetic engineering, மரபணு பொறியியல்ல வந்து அடங்கியுள்ள enzymes, அதாவது நொதிகளினுடைய பெயர்கள். அடுத்து சாப்டர் 5ல புக் பேக்ல பாத்தீங்கன்னா 14 16 18 20. இன்சைட் பாத்தீங்கன்னா define hybrid வரையறு. how are artificial seeds produced, செயற்கை விதைகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன அல்லது உருவாக்கப்படுகின்றன. ஓகே, சாப்டர் 6ல வந்து புக் பேக்ல 21 22 23 25 26 27 32 36 37 39 40 42 45. அப்புறம் 50 51 52. அப்புறம் what are evergreen forest, பசுமை மாறா காடுகள் என்றால் என்ன. any for ecological important days, அதாவது ஏதாவது 4 முக்கிய சுற்றுச்சூழல் தேதிகளை கூறுவேன். சாப்டர் 7ல வந்து புக் பேக் क्वेश्चंस வந்து 15 17 20 21 22 25 26. இன்சைட் क्वेश्चन பாத்தீங்கன்னா explain the types of succession. The next chapter 8ல வந்து book back questions மட்டும் போதும். 15 16 19 20 22 23 25. chapter 9ல வந்து book back questions மட்டும் தான். 20 21 22 23 24. chapter 10லயும் book back questions 22 25 26 28 29 32 35 38 41 45 46 50 and 51. so இவ்வளவு questions நீங்க prepare பண்ணாலே கண்டிப்பா 70 க்கு 65 plus marks ஸ்கோர் பண்ணலாம். முக்கியமான ஒரு வீடியோ, நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம் வெல். ஆல் தி பெஸ்ட். Thank you.